எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. தமிழ் சினிமாவில் ஆல்ரவுண்டராக இருக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தன்னுடைய பங்கை சிறப்பாக கொடுக்குறதுன்றது டேரக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி, ஒரு சில பேர் லிரிக்ஸிஸ்ட், ஆக்டர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டிஆர்ல ஆரம்பிச்சு தனுஷ்ல இருந்து, சிம்புல இருந்து, கமல்ஹாசன். ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் அறிமுகமான ஹிப்ஹாப் ஆதி வந்து அதுக்கப்புறமா நடிக்க வந்தாப்புல கடைசி உலக போர் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள். அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ தன்னுடைய சொந்த பணம் கையில இருந்து எல்லாத்தையுமே இந்த படத்துக்காக கொட்டியிருக்கேன். இந்த படம் வந்து நிறைய படம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஓவராலா இந்த படம் பார்த்து முடிச்சு ஆல்ரவுண்டரா இறங்கின ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காரு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். அந்த படம் பார்க்க போன அனுபவம் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான அனுபவம். கமலா தியேட்டர் வச்சு செஞ்சு விட்டாங்க. சோ அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன். இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்கறனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் அப்பப்போ வரும், ஜென்யூனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிப்ஹாப் ஆதி நடிச்ச கடைசியா வந்த படம் பிடி சார். நல்ல ஒரு டீசென்டான ஒரு படமா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு டைரக்ஷன் பண்ணி என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்துல இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தது. படத்துடைய ட்ரைலர் எல்லாம் வரும்போது என்ன இது, நம்ம வந்து ஹிப்ஹாப் ஆதி நம்ம ஒரு மாதிரி ஒரு லுக்ல பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான கதைகள் தான் அவர் நடிப்பாரு. யூத் கூட ஜாலியா ஃபன் பண்ற மாதிரி ஒரு அந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் நடிச்சு பார்த்திருக்கமே. இது டோட்டலா வேற மாதிரியான ஒரு ஜானரா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா இருந்தது ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது. சோ அந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு தாட் ஒன்று வந்தது இல்ல, அது எல்லாத்தையுமே பொடியாக்குற மாதிரி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருந்தாரு. சோ இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். கடைசி உலக போர் இந்த டைட்டிலே வந்து இந்த படத்துடைய கதையை வந்து கண்டிப்பா கன்வே பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வேர்ல்டு வார் நடந்ததுன்னா அது என்ன மாதிரியான சம்பவத்தெல்லாம் நம்ம கண்ணு மூடி வந்து கொடுக்குன்றத அந்த படமா பார்க்க முடிஞ்சது. நட்டி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்றாரு. அவர் தான் வந்து கிங் மேக்கரா இருக்கணும், அவருடைய மாமாவுடைய கட்சியை என்ன மாதிரி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் தான் பின்னாடி இருந்து இயக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிங் மேக்கர் மைண்ட் செட்ல இருந்துகிட்டு எல்லா காயை நகர்த்துறாரு. ஒரு கட்டத்துல ஒரு காய் நகர்த்துறாரு. அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதை தாண்டி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதனால வேர்ல்டு வார்லாம் வருது. இந்த வேர்ல்டு வார் எப்படி சமாளிச்சாங்க, இதுக்குள்ளார ஹிப்ஹாப் ஆதி எப்படி உள்ள வந்தாரு, அவர் வந்து இந்த வேர்ல்டு வார் எப்படி கையாண்டாரு, மக்களை எப்படி காப்பாத்தினாரு, கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் தான் இது. ரொம்ப டீடைலா இந்த படத்தை பத்தி பேசி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு நிறைய இடத்துல வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிப்ஹாப் ஆதி இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துல நடிக்கிறாரு அப்படின்றதே வந்து ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்தது. சோ அதை அடாப்ட் பண்றதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். சோ நம்ம வந்து ஒரு வேர்ல்டு வார கண்ணு எதிர்க்க பாக்குற மாதிரி, அதுவும் இந்த ஜெனரேஷன் வந்து நம்ம இந்த வேர்ல்டு வார் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கோம். சிரியா, ரஷ்யா அந்த மாதிரியான போர்கள், இஸ்ரேல்ல நடக்குது, அது இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அங்கே நிறைய பில்டிங்லாம் தரமட்டமாகி கிடக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில், சென்னையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குற அனுபவமே வந்து இந்த விஷுவலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்றது வந்து ஒரு விஷுவலாக தான் சொல்கிறேன். பட் அதுக்குள்ளார அவங்க சொல்ல வந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறோம், இந்த ஒற்றுமையாக இருக்கிறது, அதை பற்றி இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் கிடையாது. இப்போவே நீங்கள் கொஞ்சம் மாறி மக்கள் எல்லாரும் ஒன்றா பாருங்க, அவங்களுக்கு தேவையான செய்யுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சோஷியல் தாட்டையுமே நம்ம எல்லாருக்குள்ளாரையும் விதைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்தது படம் பார்க்கும்போது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஜானர்ல படம் நம்ம ரீசெண்டாக எதுவுமே பார்க்கல. ஹாலிவுட் படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், வார் மூவிஸ்லாம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு டீசென்டான ஒரு பட்ஜெட்ல இந்த அளவுக்கு டீசென்டான ஒரு விஎஃப்எக்ஸ் நல்ல ஒரு ஸ்டோரியும் கொடுத்து படம் பார்க்க வச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துல என்ன மாதிரியான பிளஸ் மைனஸ்லாம் இருந்து சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு பிளஸ் பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்த மாதிரியான ஜானர் எடுத்துட்டு வந்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பேக் டு பேக் நம்ம வந்து ரிப்பீட்டடான ஒரு சில ஜானர் மூவிஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி புது விதமான ஜானர்ஸ் எடுத்துட்டு வரும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாவும் நல்லா இருந்தது. ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்த படத்துல நட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அந்த படத்துல நட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. ஒன் மேன் ஷோ மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்துகிட்டு அந்த படத்துல மெயினான ஒரு சம்பவம் எல்லாத்தையுமே வந்து இறங்கி செய்யறாப்ல. அந்த கேரக்டர் மேல நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வரும், கோபம் வரும். ஒரு கட்டத்துல இந்த மனுஷன் மாறி வர்றதை வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷனா இருந்தது. அவருமே நம்ம அவருடைய கேரக்டர்லாம் நம்ம முன்னாடி நிறைய படங்களை பார்த்திருப்போம், சதுரங்க வேட்டையிலும் சரி, இப்போ ரீசெண்டா மகாராஜாவிலையும் பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த படத்துல பண்ணியிருந்தாரு. ரொம்பவே பெஸ்டா இருந்தது. நெக்ஸ்டா வந்து இந்த படத்துல நடிச்ச நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தாசா வர முனிஷ்காந்தாக இருக்கட்டும்,
சிங்கமொழி ஒரு சின்ன சீன்ஸ்ல வந்து போவார், அவருமே நல்லா இருந்தது. ஹரிஷ் உத்தமன் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய போர்ஷன்ஸுமே நல்லா இருந்தது. கல்யாண் மாஸ்டர் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல பார்த்திருக்க மாட்டோம், அவருமே டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனாரு. ஸோ ஓவராலா இந்த மாதிரியான கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது, டீசென்டாவும் இருந்தது. இது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் வந்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராவா இருந்தது. அடுத்ததா எனக்கு இந்த படத்துல வந்து சொல்ற மாதிரி இருந்தது வந்து ஹிப்ஹாப் ஆதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோயிஸ்டிக்கா தானே ப்ரொடியூஸ் பண்றோம், தானே வந்து டைரக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணாது, ரொம்ப சட்டிலாவே இந்த கேரக்டர் எடுத்துட்டு போயிருந்தார் அவருடைய படம் ஃபுல்லாவே. இன்ஃபேக்ட் ரொம்ப இந்த கேரக்டரை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாதிரிலாம் இல்ல, சட்டிலாவே இருக்கும், படம் முழுக்க சட்டிலாவே இருக்கும். ஆனா கடைசியில ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த கேரக்டருடைய மாஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வரும். அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு இது பட்ஜெட்ல தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. இந்த பட்ஜெட்ல இந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோட இருக்கிற மாதிரி நம்ம வந்து அது விஎஃப்எக்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு டீசென்டாவே கொடுத்திருந்தாங்க. சோ அது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டெக்னிக்கலி எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் குறிப்பிட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து ரொம்ப லேக்லாம் இல்லாம டீசென்டாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க ஸ்கிரீன் பிளேல. சோ அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் வந்து இந்த படத்துல நிறைய சீரியஸான மொமெண்ட்லயுமே வந்து சிரிச்சிட்டு போற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய இடத்துல நிறைய கிளாப்ஸ் மொமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. சோ அது எல்லாமே நல்லாவே இருந்தது. அண்ட் நெகட்டிவ்லாம் என்ன மாதிரி இருந்தது சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன். படத்துல வந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் தான் இருப்பாங்க, பெரிய பெரிய கைகளா இருக்கும். சோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஐடியாவே தோணாது. ஒரு கட்டத்துல ஹீரோ கிட்ட நோக்கி தான் வந்து நீ என்ன சொல்லுப்பா தமிழ், நீ சொல்றதை நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி இறங்குற அளவுக்கு சோ எல்லா அதிகாரிகளும் டுபாகூரா இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு மொமெண்ட்ல அவங்களால எதுவுமே யோசிக்க முடியல, என்ன பண்ணாலும் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி மொமெண்ட்ல அப்படி பண்றாங்கன்ற மாதிரி இருந்தாலும் பட் அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் வந்து செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு சில மொமெண்ட்ல வந்து லேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் பெருசா அது வந்து ஒரு ஃபீல் ஆகாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது டீசென்டாவே இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அது ஃபீல் ஆகும்ன்றத நான் சொல்ல வந்தேன். அண்ட் அடுத்ததா ஒரு குறையா ஃபீல் ஆனது வந்து இந்த படத்துல இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எல்லாமே டம்மியா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அதுல வந்து புலிப்பாண்டின்ற ஒரு கேரக்டர்ல தமிழ் தேசியத்தை பத்தி பேசுற ஒரு ஆள் ஒரு அழகம் பெருமாள், ஸோ அவரெல்லாம் ரொம்ப காமெடி பண்ணி வச்சிருந்தது. இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமெடி பண்ணி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்ல எடுத்து வந்து வச்சதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு உண்மைத்தன்மைக்கு எதிராக இருக்க மாதிரி இருந்தது. பட் படமா பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போயிடுச்சுன்னு வச்சுக்க வேண்டியங்களா. சோ அதுதான் எனக்கு இது இந்த படத்துல வந்து குறையா இருக்கிற மாதிரி இருந்தது. பாடல்கள் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா ஏதாவது எடுத்துட்டு வரலாம், கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். சோ அங்க அவ்வளவு பேரு நம்ம தமிழ் மக்கள் நம்ம வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ரிபப்ளிக்ல இருந்து வந்து நம்மள வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, கூண்டோட சாவடிக்கிறாங்க, நெத்தி போட்டுல பொட்டுன்னு போட்டு போறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் போதுமே வந்து எந்த ஒரு எமோஷனல் கனெக்டுமே இல்லாம இருந்தது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அதை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சில சீன்ஸை வந்து எலவேட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா, ஒரு எமோஷனலா கண்ணீர் வர மாதிரியான ஒரு மொமெண்ட்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ ஓவராலா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இதெல்லாம் தான் எனக்கு ஃபீல் ஆனது, இதெல்லாம் தான் நிறைய குறையா இருந்தது, அதான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த படம் பார்க்க போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்து சொன்னேன் கமலா தியேட்டர்ல. அடா பாவிகளா, உங்களை நம்பி 9 மணிக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்க சொல்லிட்டு தான் சரி அந்த படத்தை 9 மணிக்கு அங்க புக் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது படம் பார்க்கலாம், நம்ம வெட்டியா தான் இருக்கிறோம், பார்த்துட்டு வந்து வீடியோ போடலாம், ஸோ உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ்லாம் வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எங்க ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குதோ அங்க வந்து நம்ம வந்து புக் பண்ணுவோம். என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து கமலா தியேட்டர் தான். ரோகிணி போயிட்டு வரதுக்குள்ளார இது போயிட்டு வந்துடலான்ற ஒரு எண்ணம் தான். இன்னைக்கு காலையில படம் பார்க்கலாம்னு பார்த்தா ஷோ வந்து 10 மணிக்கு மாத்திட்டாங்க. ஸோ முன்னாடி எந்த ஒரு ப்ரியரா ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. கேட்டா இல்ல நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க, ஒரு மண்ணாங்கட்டி மெசேஜும் வரல, டிக்கெட் டியூல இருந்து எந்த ஒரு இழவும் வரல. சரி 9 மணிக்கு தான் பார்க்க முடியல, சரி 10 மணிக்காவது போய் பார்த்து வரும், ஒரு 1 hour தானே அப்படின்ட்டு தான் 10 மணிக்கு போய் பார்த்தா வெளியே அவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா 10 மணிக்கு தாண்டா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே ஆரம்பிக்க போறீங்க, எப்படா இந்த மாதிரி கூட்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, முன்னாடி வந்து ஏதோ 8 மணிக்கு ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க போல, கோழிப்பண்ணை செல்லதுரை படத்துக்கு. அவங்களே ஃபுல்லா தெரிஞ்சவங்கள செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு வந்து ஷோ போறன்ற பேர்ல கூப்பிட்டு வந்து வச்சுட்டு 10 மணிக்கு ஷோ போறேன்னு சொல்லிட்டு 10:45 வரைக்கும் உட்கார வச்சு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா உள்ள பார்க்கிங்கும் அலோடு கிடையாது, ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. ரோட்ல இவ்வளவு பேர் பப்ளிக் வந்து அந்த வழியா வடபழனி மால் வழியா கிராஸ் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு தியேட்டர் நடத்துற நீங்க சீரியஸ்லி வந்து எப்படி வந்து ஒரு ஷோ வந்து ஷெட்யூல் பண்ணணுன்ற ஒரு பேசிக் மேனர் கூட இல்லாம எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு தெரியல. உங்களுடைய சுய லாபத்துக்காக இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட வெளியே வந்து பைக்கோட நின்றுட்டு இருக்காங்க. அந்த பைக்கோட நிக்கிறதுனால எத்தனை பேர் வந்து அந்த வழியா போகும்போது அந்த டிராபிக் வந்து ஏற்கனவே அந்த இடம் மெட்ரோ விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டிராபிக் ஆகும். ஸோ இதுல வேற அவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்கும் போது என்ன பேசிஸ்ல நீங்களாம் தியேட்டர் நடத்திட்டு இருக்கீங்க தெரியல. அவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியல, கேட்டா சாரின்றாங்க, இல்லனா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு பாப்கார்ன் வேணும் பாப்கார்ன் தரேன்றாங்க. என்ன இது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்து பாப்கார்னை கொடுத்து இவங்களை ஆய கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி
நினைச்சிட்டு பண்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பஞ்சுவாலிட்டியாகவும் கொஞ்சம் உங்களுடைய சுய லாபத்துக்காக வர பப்ளிக்கும் சரி அங்க ரோட்ல போற வரவங்களுக்கும் வந்து இடைஞ்சல கொடுக்குறதுல எனக்கு தெரியல. என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்னு தெரியல. கமலா தியேட்டர் வந்து நல்ல ஒரு மூவி செலிப்ரேஷன்லாம் நல்லா பண்றீங்க, ரீசெண்டா ரீரிலீஸ்லாம் நல்லா பண்றீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நிறைய பேர் அந்த தியேட்டருக்கு வராங்க. நீங்க தியேட்டர்ல வந்து சுமாரான ஒரு சிடி கெப்பாசிட்டி வச்சிருந்தாலும் சுமாரான சவுண்ட் குவாலிட்டி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வராங்க. வரவங்கள நீங்க இந்த மாதிரி அலைக்கழிக்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறதுலாம் சரியில்லை. ஸோ என்னமோ போங்க, என்ன கருமமோ. நீங்க வந்து இந்த ஹிப்ஹாப் ஆதியோட படம் பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டுடே அஸ்வின்.